Hello kids, நம்ம இப்போ 3rd standard term 3ல mathematics பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துருவோமா? இதுல பார்த்தோம்னா geometry இருக்குது. First unit geometry, second unit numbers, patterns, measurements, money, time, information processing. So இது எல்லாமே நம்ம one by one பார்க்கலாம். இப்போ இதுல பார்த்தோம்னா யூனிட் 1ம் யூனிட் 2ம் ஜனவரி மந்த்ல நம்ம படிக்கிறோம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் போவோமா? யூனிட் 1 ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரினா வடிவியல், அதாவது வடிவங்கள் சார்ந்ததை நம்ம படிப்போம் இல்லையா, அது படிக்கிறது பேர் வந்து வடிவியல், ஜியோமெட்ரி. இப்போ straight lines and curved lines. இந்த first unitல first topic என்னது அப்படின்னா straight lines and curved lines. straight linesனா நேர்கோடுகள், அதாவது இங்க வந்து நேர்கோடுகள்னா இப்படியும் இது நேர்கோடு தான், இதுவும் நேர்கோடு தான். வளைவு இது இல்லாம இருக்கிறது தான் நேர்கோடுகள். curved linesனா இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கிறது. ஓகே, இப்போ இதுல பார்த்தோம்னா draw the shapes similar to the shapes given in the dotted grid and sort them by writing. அதாவது கீழ வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா, அது வந்து சார்ட் பண்ண சொல்றாங்க, அதாவது டிஃபரண்டா பிரிக்க சொல்றாங்க. எப்படி பிரிக்க சொல்றாங்க அப்படின்னா by writing C வந்து எதுக்கு போடணுமா, curved lines இருக்கிறதுக்கு, அதாவது வளைவான கோடுகள் இருக்கிறதுக்கு C போடணுமா. S for shapes made of straight lines. S வந்து எதுக்கு போடணுமா, straight linesக்கு. ஓகே, அடுத்தது COS சேர்த்து எதுக்குன்னா curved and straight lines. சில பொருட்கள்ல straight lines வரும், curves வரும். curvesனா வளைவுகள், straight lineனா கோடு, நேர்கோடு. இது ரெண்டும் சேர்ந்து வர்றதுக்கு CS னு போடணுமா. ஓகேவா, இது வந்து curve வரணுமா, அப்புறம் straight line வந்துச்சுன்னா CS போட சொல்றாங்க. எதுக்குள்ளனா இதுக்குள்ள போட சொல்றாங்க. இப்போ இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது டாட்ஸ் மேல நீங்க அப்படியே இந்த மாதிரி கோடுகள் போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துலயுமே உங்க பென்சிலை வச்சு அழகா இந்த டாட்ஸ் மேலேயே கோடுகள் வரையணும். ஓகேவா, இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமே என்ன பண்ணணும் அப்படின்னா இது உள்ள வந்து கர்வா ஸ்ட்ரைட் லைனா இல்ல கர்வ் அண்ட் ஸ்ட்ரைட் லைனா அப்படின்னு வரையணுமா. இப்போ சப்போஸ் இதுல வந்து வெறும் கோடுகள் மட்டும்தான் இருக்கு இல்லையா, இதுல கர்வ்ஸ்ன்னு இல்லை, இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி இதுல ஏதாவது இருக்குதா, நோ. அப்போ வந்து இதுக்கு எஸ் போடணும், ஏன்னா இது ஃபுல்லாவே ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான். இது பார்த்தோம்னா இதுவும் ஃபுல்லாவே ஸ்ட்ரைட் லைன் தான், அதாவது இந்த மாதிரி நேர்கோடு இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி நேர்கோடு இருக்குது, அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இதுவும் எஸ் தான். ஸோ இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் இல்லையா, எங்கேயுமே வளைஞ்ச மாதிரி கோடுகள் இல்லை. ஸோ இதுவும் எஸ் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அப்புறம் ஒரு கர்வ்ட் லைன் இருக்குது. ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட் லைனும் இருக்குது, கர்வ் லைனும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வெரி குட், சியும் எஸ்ஸும் சேர்த்து எழுதணும். கர்வ் இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைனும் இருக்குது அப்படின்னு எழுதணும். இப்போ இதில் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே கர்வ் தான். ஸோ இப்போ வெறும் கர்வ் மட்டும் இருக்கிறனால இதுக்கு சி போடணும். இந்த சிஎஸ் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்வ் லைனில் ஸ்டார்டிங் லெட்டர் என்னது சி, அதனால அதுக்கு சி போடுறோம். ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது எஸ், அதனால எஸ் போடுறோம். அப்புறம் கர்வ்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், இதில் சி கர்வ்டுன்றதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் எஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ இதில் வந்து சிஎஸ்ன்னு போடுறோம். இதுதான் விஷயம். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ். இப்போ இதில் பார்த்தோன்னா இங்கே நேர்கோடுகள் இருக்கு, இங்கே நேர்கோடுகள் இருக்கு, இங்கே வளைஞ்சிருக்கு, இங்கேயும் வளைஞ்சிருக்கு, இந்த பக்கம் வளைஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து ரெண்டுமே இருக்கு, நேர்கோடுகளும் இருக்குது, அப்புறம் வளைந்த கோடுகளும் இருக்குது, அதனால சிஎஸ் போடுறோம். இப்போ இதில் பார்த்தோன்னா
இதை பார்த்தீங்கன்னா டாட்ஸ் வந்து இந்த பக்கம் ஸ்ட்ரைட் இருக்கா, இந்த பக்கம் ஸ்ட்ரைட் இருக்குது, இந்த பக்கம் ஸ்ட்ரைட் இருக்குது, அது மாதிரி இந்த பக்கம் ஸ்ட்ரைட் இருக்குது. ஆனால் இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணணும், இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டாட் உள்ளே கொடுத்துருக்காங்க, உள் பக்கம் வளைஞ்ச மாதிரி. ஓகே, உள் பக்கம் வளைச்சி போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டிசைனில். அப்போ இது என்னது வரும்? ஸ்ட்ரைட்டா, கர்வ்டா, இல்லை கர்வ்ட் அண்ட் ஸ்ட்ரைட்டா? வெரி குட். இது வந்து கர்வும் இருக்கு, ஸ்ட்ரைட்டும் இருக்கு. அதாவது இந்த கார்னர்ஸ்ல வந்து வளைவு கோடுகள் இருக்குது இல்லையா, வளைஞ்ச மாதிரி, அது வந்து கர்வ்டு. ஸ்ட்ரைட் லைன்ஸ், நேர்கோடுகள் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்குது. அதனால கர்வ்ட் அண்ட் ஸ்ட்ரைட் லைன்ஸ். இதுவும் அதே போல தான். ஸ்ட்ரைட் லைன் இருக்கா, இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, அப்புறம் இங்கே 2 கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்? சி எஸ். அப்புறம் இது பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட் லைன் தான் வரும், எங்கேயுமே இதில் வளைஞ்சிருக்காது. ஏன்னா இது ஒரு கியூப், அதனால நம்ம எஸ் போடணும் இல்லையா, ஏன்னா ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மீன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, அப்புறம் இங்கேயும் ஸ்ட்ரைட் லைன், இங்கேயும் ஸ்ட்ரைட் லைன். ஓகே, இங்கே பார்த்தோன்னா ஒரு இடத்துல வளைச்சிட்டாங்க, இங்கே ட்விஸ்ட் வச்சிட்டாங்கப்பா நமக்கு. அதனால இது வந்து சிஎஸ்ன்னு வரணும், ஏன்னா கர்வ்டு கம் ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைனும் இருக்குது, கர்வ் லைன்ஸ் இருக்குது, அதனால இங்கே என்ன பண்ணணும்? சிஎஸ். இப்போ அடுத்து பார்த்தோன்னா ஒரு ஹாஃப் மூன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா அழகாக வளைவுகள் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே கர்வ் தான் வரும், வெறும் வளைவு மட்டும் இருக்குது. ஓகே, இப்போ இதில் பார்த்தோன்னா அழகாக ஒரு கோலம் மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே வளைவுகள் தான் இருக்குது. அப்போ இது என்ன டிசைனில் வரும்? வெரி குட், இது ஃபுல்லாகவே கர்வில் தான் வரும். ஓகேவா, புரிஞ்சுதாமா? அடுத்ததுக்கு போகலாமா? Draw shapes in each category on your own. இங்கே வந்து கீழே டாட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து நம்மளை அழகாக வரைஞ்சிக்க சொல்கிறாங்க நம்ம இஷ்டப்படி. கர்வ்டு லைன்ஸ், அதாவது கர்வ்டு லைன்ஸ்னால் வளைந்த கோடுகள். இது எதுக்காகனா உங்களுக்கு மேலே சொல்லி கொடுத்தது புரியுதா புரியலையா? அப்படி புரியல அப்படின்னா நீங்கள் இதில் வந்து தப்பாக வரைவீங்க இல்லையா, அதை வச்சு உங்களோட டீச்சர் வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு மறுபடியும் சொல்லி கொடுக்கலாம், இவங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் செல்ல குட்டீஸ், அதனால சூப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேக்கன் கொடுப்பாங்க. இப்போ கர்வ்டு லைன்ஸ், கர்வ்டு லைன்ஸ்னால் வளைவுகள். இப்போ ஒரு பந்து வரைகிறோம், இங்கே உள்ள டாட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வரையலாம், இந்த மாதிரி வரையலாம். அப்புறம் இந்த மாதிரி வரலாம். இது என்னது? ஒரு பால். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைகிறேன், நீங்கள் அழகாக உங்கள் பென்சிலில் வச்சு சூப்பராக வரைங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தோன்னா வேறு என்ன இருக்குது? ரவுண்ட் ஷேப்பில் ஆரஞ்சு இருக்குது இல்லையா? ஓகே, அப்புறம் வாட்டர்மெலன், அதுக்கு கோடுகள் இப்படி இப்படி வரும் இல்லையா? ஆக்சுவலி இந்த டாட்ஸ் தான் நீங்கள் வரையணும். இதில் பார்த்தோம்னா மேலே ஆக்சுவலி கோடெல்லாம் ஜாயின் பண்ணி தான் வரையணும், நான் தான் தப்பாக வரைகிறேன். இந்த மாதிரி நீங்கள் அழகாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உள்ளது வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா, அடுத்தது இதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ். நம்ம அழகாக சின்னதாக ஒரு வீடு வரைவோமாம்மா. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு கதவு வச்சாச்சு, ஸ்ட்ரெயிட் லைனில் தான் எல்லாமே வச்சுருக்கிறேன். அப்புறம் இதுக்கு அழகாக ஒரு கோடு போட்டலாம். இந்த டாட்ஸை ஜாயின் பண்ணி தான் நீங்கள் வரையணும். ஓகே, அடுத்தது இதில் பார்த்தோன்னா வேறு என்ன ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது? அழகாக ஒரு வேறு ஏதாவது வரைங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மட்டும்தான் வரணும், அந்த மாதிரி வரைங்க. ஓகேவா, இப்போ அடுத்து பார்த்தோன்னா கோடு லைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் வரைய போகிறேன்.
ஓகே, இப்போ இதுல கர்வ்டு லைன்ஸ் இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைனும் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி கர்வ் கம், அதாவது ரெண்டுமே இருக்கணும், கர்வ்டு இருக்கணும், ஸ்ட்ரெயிட் இருக்கணும். அந்த மாதிரி நீங்க அழகா பார்த்து வரீங்க. ஓகேவா? அடுத்தது டயகனல். இது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் தான், ஆனாலும் மறுபடியும் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். டயகனல்னா என்னது? மூலை விட்டங்கள். Diagonal is the line joining opposite corners of a geometrical shape. இப்போ இந்த geometrical shapeல opposite corners இருக்கு இல்லையா? இப்போ இதோட opposite corner எது? இது. இதோட opposite corner எது? இது. So இந்த எதிரெதிரா இருக்கிற corners சேர்க்குது இல்லையா? இதுதான் diagonal அப்படின்னு சொல்றாங்க. Observe the corners of the square. இப்போ இது வந்து நார்மல் ஸ்கொயர். இதுல வந்து டயகனல் எது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. இங்க இருந்து இங்க, அப்புறம் இங்க இருந்து இங்க, இதுதான் டயகனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலையை சேர்க்கிறது. ஓகே, இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னரை சேர்க்கிறது. The line joining opposite corners of a square is called the diagonal of the square. இந்த ஸ்கொயரோட டயகனல் வந்து ஆப்போசிட் கார்னர்ஸை இணைக்கிறது தான் டயகனல் அப்படின்னு சொல்றாங்க. A square has two diagonals. இப்போ இந்த ஸ்கொயர்ல எத்தனை டயகனல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டா 2 சொல்றோம் நீங்க. இப்போ இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஏன்னா ஸ்கொயருக்கு 4 மூலைகள் இருக்குது இல்லையா? அந்த 4 மூலைகளையும் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலை, இன்னொரு மூலையிலேருந்து இன்னொரு மூலை. ஸோ 2 டைம்ஸ் நம்ம சேர்ப்போம். அப்போ எத்தனை டயகனல்ஸ் இருக்குது? 2 டயகனல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ diagonals of a cube. கியூபுக்கு வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A cube has 6 square faces. Each square has 2 diagonals. இப்போ பார்த்தோன்னா ஒரு கியூப் எடுத்தீங்க அப்படின்னா எத்தனை சைட்ஸ் இருக்கும்? அதுக்கு கீழே 1, இதுங்க வேற கலர் எடுத்துக்கிறேன். இது வந்து கீழே அடிப்பக்கம் 1, மேல் பக்கம் 2, ரைட் சைடு 3, லெஃப்ட் சைடு 4. ஓகே, அப்புறம் இந்த பக்கம் 5, பின்னாடி பக்கம் 6. ஓகே, மொத்தம் 6 சைட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு 2 டயகனல்ஸ் வருதா? இப்போ இதில் ஒரு சைடு தான் இருக்குது, அப்போ 2 டயகனல்ஸ் வருது. இப்போ இதுவே 6 சைடு இருக்குது இந்த கியூபுக்கு. அப்போ எத்தனை டயகனல்ஸ் வரும்? உங்களுக்கு 2 டேபிள்ஸ் நல்லா தெரியும் இல்லையா? அப்போ 6 into 2, அதாவது 6 2s are எவ்வளோ? வெரி குட், 12. 12 தான் கரெக்டான ஆன்சர். எத்தனை பேர் கரெக்டாக சொன்னீங்க? வெரி குட். இப்போ diagonals in the inner sides of 4 corners. இப்போ வெளியில பார்த்தோம்னா 6 சைட்ஸ் இருக்கு. ஸோ 6க்கு 2 டயகனல்ஸ்னு வச்சோம்னா 12 டயகனல்ஸ் வரும். இப்போ இது வந்து கியூபுக்குள்ள 4 பக்கம் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு கியூப் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வெளியில 6 பக்கம் இருக்குது. அதே மாதிரி அந்த கியூபுக்கு உள்ள 4 பக்கம் இருக்கும். கரெக்டா? 4 கார்னர்ஸ் இருக்கும். இதே மாதிரி 4 கார்னர்ஸ். இப்போ இதை சுத்தி தான் கியூப் போட்டிருக்கோம் இல்லையா? இதுக்குள்ள 4 இருக்குது. ஸோ அப்போ வந்து அதுக்கு 2 2ன்னு வச்சோன்னா 4 வரும். Total number of diagonals of a cube 12 plus 4. இந்த 12 அப்புறம் இந்த 4 கார்னர்ஸ் சேர்த்தோன்னா எவ்வளோ வரும்? 12 plus 4 16. ஓகே, draw the diagonals for the given rectangle. கொஞ்சம் எனக்கே டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள்லாம் ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன் இல்லை? ஆனாலும் நம்ம படிச்சு தான் ஆகணும். ஈஸி நினைச்சா ஈஸி, கஷ்டம் நினைச்சா கஷ்டம். ஸோ லெட்ஸ் மேக் ஈஸி. இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் மேட்டர். ஓகே, ட்ரா த டயகனல்ஸ் ஃபார் த கிவன் ரெக்டாங்கிள். இப்போ இதில் வந்து ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள்னா என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். அதுதான் ரெக்டாங்கிள். இப்போ how many diagonals will be there in a cuboid? ஓகே, இது வந்து கியூபு, இது கியூபாய்டு. சதுரத்தோட கனச்செவ்வக வடிவம் தான் கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சாரி, செவ்வகத்தோட 3D தான் கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கனச்செவ்வகம்.
அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான். இது வந்து 4 சைட்ஸ் வந்து இருக்கும் ஈக்குவலாக, இது வந்து 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு அதுக்கும் நோ டிஃப்ரென்சஸ், இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ அதே போல் தான் இதுக்கும், இதுக்கு 6 சைடு இருக்கும். இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா சாரி, நான் ஒரு கோட் எக்ஸ்ட்ரா வந்துட்டேன், அழைச்சாச்சு. இப்போ இதே மாதிரி தான் இது, ஆனால் இந்த நீளம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் 6 சைட்ஸ் அதாவது ஃபேஸஸ் இருக்கும். அப்புறம் 6 × 2 12. அப்புறம் இன்னர் கார்னர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் 4. அப்போ 12 + 4 16. ஓகே. அப்போ கியூபாய்டுக்கு எத்தனை டயகனல்ஸ் இருக்கும் 16. அடுத்தது மேட்ச் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 2D ஷேப்ஸ் பை அப்சர்விங் த சைட்ஸ் அண்ட் கார்னர்ஸ். வெர்டிக்ஸ் அதாவது கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க, இதை நம்மளை கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. இந்த 2D ஷேப்ஸை கார்னர்ஸ் சைட்ஸ் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்மளை கீழே ஆன்சர் எழுத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போமாம்மா. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எதிர் எதிர் பக்கங்கள் மட்டும் சமமாக இருக்கக்கூடிய ஷேப் எது? வெரி குட், டி. அதாவது ரெக்டாங்கிள் தான் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். there are no sides and corners. எனக்கு வந்து பக்கங்களும் இல்லை மூலைகளும் இல்லை, அப்போ நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யாரு? வட்டம். இதுக்கு தான் no sides no corners. sides may or may not be equal, அதாவது sides பக்கங்கள் வந்து சமமாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அப்படின்ற வடிவம் எது? ட்ரையாங்கிள். ஏன்னா அதுக்கு எல்லா பக்கங்களும் ஒரே சமமாக இருக்கணுன்ற இது கிடையாது, ரூல்ஸ் கிடையாது. இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாக இருக்கலாம், இல்லை இது வேற இதுவாக இருக்கலாம், இல்லை 3ம் சமமாக வரலாம், இல்லை 2 சமமாக வரலாம், இல்லை 1 சமமாக வரலாம். ஓகே, அந்த மாதிரி வரும். அடுத்து all the 4 sides are equal. நான் வந்து எல்லா பக்கமும் சமமாக இருப்பேன்ப்பா, அப்போ நான் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் யாரு? சி. ஸ்கொயர் ஷேப்பு தான் 4 சைட்ஸு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட்டுக்கு போகலாமாம்மா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 3D ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இதில் வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். அதாவது 3D ஆப்ஜெக்ட்ஸோட பண்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பிக் அவுட் தி ஷேப்ஸ் வித் கர்வ்டு சர்ஃபேசஸ், ஃப்ளாட் சர்ஃபேசஸ், அப்புறம் மூணாவதா curved and flat surfaces from the given picture and completed the table. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் தனித்தனியாக எடுக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா curved surfaces, அதாவது வளைவா அடிப்பகுதி வந்து வளைவாகவே இருக்கும். சர்ஃபேசஸ்னால் தளத்தில் நிற்க வச்சா அது வந்து வளைவாகவே இருக்கிற மாதிரி இருக்கணும், அதான் curved surfaces மேற்பரப்பு. ஃப்ளாட் சர்ஃபேசஸ்னால் தட்டையாகவே அதோட ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ ஒரு புக்கை வந்து நம்ம ஒரு டேபிளில் வச்சா புக்கு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும் இல்லையா எல்லா இடத்துலையுமே, அது வந்து ஃப்ளாட் சர்ஃபேசஸ். அடுத்தது curved and flat surfaces, அதாவது ஃப்ளாட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் கர்வாகவும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது வாட்டர் பாட்டிலில் எப்படி இருக்கும்? கீழே வந்து நிற்கணுன்றதுக்காக அடியில் தட்டையாகவும் கொடுத்துருப்பாங்க, அதே சமயத்தில் அது எப்படி இருக்கும்? வளைவாகவும் இருக்கும் இல்லையா? இப்போ curved surfaces தனியாக இதில் பிக்சர்ஸில் எழுத சொல்லுங்கள். என்னென்ன பொருட்கள்லாம் கர்வாக இருக்குது, அப்புறம் என்னென்ன பொருட்கள்லாம் ஃப்ளாட் சர்ஃபேஸோடு இருக்குது, அப்புறம் எந்தெந்த பொருட்கள்லாம் curved and flat surfacesோடு இருக்குது அப்படின்னு லிஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. பார்ப்போமாம்மா. இப்போ இதில் பார்த்தோன்னா curved surfaces. இப்போ அதாவது நான் கீழே வச்சேன்னா அந்த பகுதி வந்து வளைவாக மட்டும்தான் இருக்கணும், இப்படி இருக்கணும் இல்லைன்னா இப்படி இருக்கணும். ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா அது ஃப்ளாட்டு, இப்படி இருந்துச்சு இங்கே ஃபுல்லாக நிற்கிறதுக்காக வாட்டர் பாட்டிலில் கீழே இருக்கும் பாருங்க, சமமாக இருக்கும் கீழே ஃபுல்லாக. ஆனால் இந்த கார்னர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? வளைஞ்சிருக்கும். இது வந்து ஃப்ளாட்டு அண்ட் கர்வ்டு. இந்த மாதிரி வளைஞ்சது மட்டும் இருக்கிறது
curve surfaces. ஸோ இங்கே இந்த படத்தில் வந்து curve surfaces எது இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. இப்போ இது க்ளோப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி தான் இருக்கும். பாட்டம் வந்து சமமாக இருக்காது, அதாவது இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ்னு பார்த்தோன்னா க்ளோப் மட்டும்தான். இப்போ ஃப்ளாட் சர்ஃபேசஸ்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு டஸ்டர் இருக்குது, அதாவது இதை கீழே வச்சோன்னா அடிப்பகுதி தட்டையாக தான் இருக்கும். பிளாக் போர்டு அடிப்பகுதி தட்டையாக தான் இருக்கும். டேபிள்ஸ் அடிப்பகுதி தட்டையாக தான் இருக்கும். சார்ட் இது தட்டையானது தான் இருக்கும். நோட்டீஸ் போர்டு இதுவும் தட்டையானதாக தான் இருக்கும். இதுதான் சார்ட்டு, இது நோட்டீஸ் போர்டு. அப்புறம் சேரில் வந்து இங்கெல்லாம் எல்லாமே தட்டையானது தான் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா curved and flat surfaces. எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் பாட்டில் கீழே நிற்கிறதுக்காக ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க. அதே சைடு அதோட கார்னர் எப்படி இருக்கும்? வளைவாக இருக்கும். ஸோ curved and flat surface. அப்புறம் ஃப்ளவர் வேஸ், அதாவது பூந்தொட்டி. இந்த பூந்தொட்டியில் இங்கே இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் கீழே ஃப்ளாட்டாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ராஃபியில் பார்த்தோன்னா இது சுற்றி இருக்கும், ஆனால் கீழே பாட்டம் இப்படி இருக்கும் இல்லையா? அடுத்து சாக் பீஸ் வந்து நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்கும், இந்த சைடு கர்வாகவும் இருக்கும். அப்புறம் கிளாக் வந்து இந்த மாதிரி பின்பக்கம் எப்படி இருக்கும்? ஃப்ளாட் சர்ஃபேஸஸோடு தான் இருக்கும், ஆனால் கார்னர்ஸ் எப்படி இருக்கும்? வளைவோடு இருக்கும். இப்போ வந்து ஒரு வாக்லாக்கை நீங்கள் சமமான தரையில் வச்சிங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? பின்பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஆனால் சர்ஃபேஸ் வந்து சுற்றி எப்படி இருக்கும்? வளைவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கர்வ்ட் அண்ட் ஃப்ளாட் சர்ஃபேஸஸ் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா complete the table by counting the sides, corners and diagonals of the given 3D shapes. அதாவது இங்கே கீழே 3D shapes கொடுத்துருக்குறாங்க, முப்பரிமாண வடிவங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதோட சைட்ஸு, கார்னர்ஸு, அப்புறம் டயகனல்ஸ், இது மூணையும் எழுத சொல்கிறாங்க. நேம் ஆஃப் த 3D ஷேப்ஸ், இதோட நேம்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து கியூபுக்கு எத்தனை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்? என்னன்னு பார்த்தோமா? நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஏற்கனவே 1 2 3 4 5, அப்புறம் பின்பக்கம் 6. ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ? 6. ஓகே. இப்போ அடுத்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ்னா என்னது? விளிம்புகள். இந்த பக்கம் இந்த கோடு இருக்குது இல்லையா, அது இந்த கோடு, இதுதான் எட்ஜஸ். இப்போ இது மாதிரி எத்தனை இருக்கும்? இதுக்கு இப்போ எட்ஜஸ் நம்ம பார்ப்போமா? எட்ஜஸ்னா இந்த கோடுகள் சொன்னேன் இல்லையா, இப்போ கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 எட்ஜஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கார்னர்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் என்னன்னு பார்ப்போமா? கார்னர்ஸ்னா மூலைகள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் வந்து கியூபுக்கு எவ்வளோ? 8. சூப்பராக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? என்னன்னு பார்த்தோம்? 12 + 4 16 பார்த்தோம் இல்லையா? அடுத்தது கியூபாய்டும் சேம் தான், ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா இதோட நீளமும் மாறும், ஆனால் மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஸோ நம்ம அதை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து சிலிண்டருக்கு வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குதா? எத்தனை சைட்ஸ் இருக்குதுமா? 1 இது
இந்த சைடு வராது, இந்த சைடு 1, இந்த சைடு 2 வச்சுக்கோங்க, இந்த சைடு 3. ஸோ இது வந்து உருளைன்றனால அதுக்கு வந்து என்னது கிடையாது, நோ சைட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஒரே சைடை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ வரும், 3 வரும். இதுக்கு எட்ஜஸ் கிடையாது இல்லையா. அடுத்தது நோ கார்னர்ஸ், நோ டயகனல்ஸ். அடுத்தது கோன். கோன் வந்து முக்கோண வடிவத்தில் இருக்கும் இல்லையா, பேசிக் ஷேப்பு. இப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ, 1 2. கரெக்டாக நான் போட்டிருக்கிறது, நோ தப்பு, இது வந்து கிடையாது. ஏன்னா இப்படி தான் வரும் இல்லையா. இப்போ நம்ம பர்த்டே கேப்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பர்த்டே கேப்பில் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது எப்படி இருக்கும், உருண்டையாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது ஷேப் இருக்குமா, அதாவது சைட்ஸ் இருக்குமா, நோ சைட்ஸு கிடையாது. இதில் எந்த சைடு நம்ம எடுத்துக்கிறது, ஸோ நோ சைட்ஸ், நோ எட்ஜஸ். நம்பர் ஆஃப் கார்னர்ஸு 1 இருக்குது, அதாவது மூளை எத்தனை இருக்குது, 1 இருக்குது. நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் இதுக்கு போட முடியாது, ஸோ இதுக்கு நோ. அடுத்து ஸ்பேருக்கு என்ன வரும், சைட்ஸ் இருக்குதா, நோ. எட்ஜஸ் இருக்குதா, நோ. நம்பர் ஆஃப் கார்னர்ஸ், நோ. டயகனல்ஸ், நோ. ஏன் வந்து இதுக்கு எதுவுமே கிடையாதுமா, ஏன்னா இது ரவுண்ட் ஷேப். ஸோ ரவுண்ட் ஷேப்புக்கு நமக்கு எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, அது உருண்டையாக இருக்கும். அது எந்த பக்கம், எது சைடு, எதோ எட்ஜு, எது வந்து கார்னரு, எப்படி டயகனல்ஸ் அதுக்கு போடுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே நோ. ஸோ இது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ அடுத்தது போலாமா. ஃபாலோ தி கிவன் ஸ்டெப்ஸ் அண்ட் ட்ரா த 3D ஆப்ஜெக்ட்ஸ். கியூப் ஓகேவா, இதுக்கு வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸை ட்ரா பண்ண சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து மேலே அவங்க எப்படி நம்ம வரையணும் அப்படின்றத காமிச்சிருக்கிறாங்க இல்லையா. இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம அழகாக அவங்க கொடுத்துருக்குற மாதிரி பென்சில் எடுத்து இந்த மாதிரி டாட்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் பார்த்தோன்னா இதில் இப்படி போட்டிருக்காங்க, 3 டாட்ஸு சேர்த்துருக்காங்க. அப்புறம் இதுக்குள்ளேருந்து மறுபடியும் 3 டாட்ஸ் சேர்த்துருக்குறாங்க. ஓகே, நம்ம அழகாக வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தோன்னா அதே மாதிரி தான், நான் தான் தப்பு பட்டேன், சாரி. இப்போது அதே மாதிரி 3 டாட்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுலேருந்து 3 டாட்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கார்னர்ஸை ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கியூபு வரைஞ்சிட்டோம். இது ஆக்சுவலி எக்ஸாக்டாக இந்த கார்னருக்கு வரும். ஸோ இப்போ அடுத்து அதே மாதிரி தான் கியூபாய்டு. ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. ஓகே, ரெக்டாங்கிள் அதே மாதிரி இந்த சைடு ஒன்று போட்டுக்கிட்டு, நான் வளைச்சி வளைச்சி அசிங்கமாக போடுறேன், நீங்கள் ரொம்ப அழகாக போடுங்க ஓகேவா. டாட்ஸ் மட்டும் கவனமாக பார்த்து போடுங்க, அப்போ இல்லைன்னா ஷேப் வராது. அப்புறம் இங்கே இல்லை உள்ள. ஓகே, இப்போ இதையும் சேர்க்கணும், இதையும் சேர்க்கணும். அப்புறம் இதையும் ஜாலி, நம்ம வரைஞ்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. சூப்பரில் கியூபாய்டு வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்து சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா ஒரு டாட்டையும் இந்த டாட்டையும் இந்த மாதிரி வளைவோடு வரைஞ்சிக்கணும். அடுத்து இதுலேயும் அதே மாதிரி வளைவோடு வரைஞ்சிக்கணும். இதில் அதே மாதிரி வளைவோடு வரைஞ்சிக்கிட்டு, அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடணும். ஹே சூப்பர். அடுத்தது கோன். அதே மாதிரி தான், ஒரு ரவுண்ட் போட்டுக்கிட்டு இங்கே 2 டாட்டை ஜாயின் பண்ணிக்கிட்டு, அப்புறம் ட்ரையாங்கிள் போட்டுறேன் தான். கோன் வரைஞ்சாச்சு. அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்படி போன ஸ்பேர். சூப்பரா. அடுத்தது போலாமா. டான்கிராம்ஸ். டான்கிராம்ஸ்னால் இது வந்து புதிர்களை கொண்ட கட்டங்கள், அதாவது நம்ம புதிர்களை வந்து இது வச்சு நிறைய செய்யலாம். Let us recall tangrams. A traditional Chinese puzzle. A traditional Chinese puzzle-னா சைனீஸ் வந்து இதை பாரம்பரியமாக உருவாக்கிட்டு இருக்கிற பசில்ஸ், அவங்க உருவாக்குற பசில்ஸ்.
மேட் ஆஃப் எ ஸ்கொயர் டிவைடட் இன்டு 7 பீசஸ். அதாவது ஒரு ஸ்கொயரை வந்து 7 பீசஸாக அவங்க டிவைட் பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னா, 1 parallelogram, அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாக இருக்கும், அதுதான் parallelom. இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சைடு இருக்கும், அதுதான் parallelogram. அடுத்தது 1 ஸ்கொயர், ஒரே ஒரு ஸ்கொயர் இருக்கும். ஸ்கொயருக்கு 4 பக்கங்களும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் 5 ட்ரையாங்கிள்ஸ், 5 முக்கோணங்கள் இருக்கும். அது சின்னதும் பெருசுமா இருக்கும். ஸோ மொத்தம் அந்த கேமில் எத்தனை இருக்கும், 7 பீசஸ் இருக்கும். ஒன்று வந்து parallelogram, ஒன்று வந்து ஸ்கொயர், அப்புறம் 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். that can be arranged to match particular designs. இந்த 7 பீசஸை வச்சு நம்ம பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட டிசைனை உருவாக்க முடியும். we can make figures of animals, people and many things using these 7 pieces. இந்த 7 பீசஸ், அதாவது ஒரு ஸ்கொயரை 7 பாகமாக பிரித்து அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமா, அனிமல்ஸ் விலங்குகள், பீப்புள்ஸ் மக்களை உருவாக்க முடியுமா, அப்புறம் திங்ஸ் எது வேணாலும் எந்த பொருள் வேணாலும் உருவாக்க முடியுமா. இப்போ இதில் பார்த்தோன்னா a tangram rocket, a tangram dancing girl, a tangram hearts. இப்போ அந்த 7 பீசஸை வச்சு டிசைனாக நமக்கு உருவாக்கி எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருக்காங்க. இது ஒரு ராக்கெட், இது வந்து டான்சிங் கேர்ள், இது வந்து ஒரு ஹார்ட்ஸ் அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா ஐடென்டிஃபை த டான்கிராம் பீசஸ் யூஸ்ட் இன் த கிவன் இமேஜ் பை coloring and numbering the pieces as in the reference figure. இப்போ இதில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ரெஃபரன்ஸ் ஃபிகராக இதை எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ இதில் வந்து 1க்கு வந்து பிங்க், 2க்கு வந்து எல்லோ, அதாவது parallelogram இருக்கிறது எல்லோ. அடுத்தது 3ன்றது சின்ன ஒரு ட்ரையாங்கிள், 4ன்றது ஸ்கொயரு, 5ன்றது ஒரு சின்ன ட்ரையாங்கிள், 6ன்றது ஒரு பெரிய ட்ரையாங்கிள், 7ன்றது ஒரு பெரிய ட்ரையாங்கிள். ஸோ மொத்தமாக 5 ட்ரையாங்கிள் இருக்குதா, 1 2 3 4 5, 5 ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஒரு parallelogram இருக்குது. இந்த படத்தை ரெஃபரன்ஸாக வச்சு நம்பர் போட சொல்கிறாங்க, அப்புறம் இதை ரெஃபரன்ஸாக வச்சு கலர் அடிக்க சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா, இப்போது பெரிய ஒரு ட்ரையாங்கிள், அதாவது பெரிய இல்லை மீடியம் சைஸ், இதுதான் பெருசு, 6 7 பெருசு, இது வந்து மீடியம் ட்ரையாங்கிள் இல்லையா. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா மீடியம் ட்ரையாங்கிள் எது இருக்குது, இது இருக்குது. ஸோ இதுக்கு 1 கொடுத்துக்கலாம், அப்புறம் இதுக்கு 1 கொடுத்துக்கலாம், அப்புறம் இதுக்கு 1 கொடுத்துக்கலாம், ஏன்னா இதெல்லாம் மீடியம் சைஸு. ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன கலர் அடிக்கணும், பிங்க் கலர் அடிக்கணும். அடுத்தது 2 பார்ப்போமாவா. 2 வந்து parallelogram எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே 2 கொடுக்கணும், அதுக்கு எல்லோ கலர் கொடுக்கணும். இதில் parallelogram எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சைடும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 2, இதில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இது 2. ஸோ இதில் வந்து இங்கே இருக்குது. சூப்பர், நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதுமா. இப்போது 2 முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து என்ன கலர் அடிக்கணும், நீங்கள் எல்லோ அடிக்கணும். இப்போ அடுத்து பார்த்தோன்னா 4 போட்டுடலாம். ஓகே, ஏன்னா 4 வந்து ஸ்கொயர் வருது, அதுக்கப்புறம் 3யும் 5ம் போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போது 4 ஸ்கொயர் இதில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். இது 4, இது 4, அப்புறம் இது 4. ஓகே, இப்போ இதுக்கு வந்து க்ரீன் அடிக்கணும். நீங்கள் 4க்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்க, க்ரீன் கொடுத்துருக்காங்க. இப்போ 3யும் 5ம் 3 போடலாமா ஃபஸ்ட்டு, அதாவது சின்ன ட்ரையாங்கிள் எதுலையாவது ஒன்றில் 3 போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தோன்னா 3, அடுத்தது இதில் பார்த்தோன்னா 3, நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம் சின்ன ட்ரையாங்கிள்லாம். அடுத்து இது 3 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன கலர் அடிக்கணும், 3க்கு ரெட் அடிக்கணும். அடுத்தது பர்பிள் வந்து 5க்கு, அடுத்து ஒரு சின்ன ட்ரையாங்கிளுக்கு 5, இது 5, இது 5, இதுக்கு நீங்கள் பர்பிள் கலர் அடிச்சுக்கலாம். நீங்கள் 3யும் 5யும் மாற்றி கூட போட்டுக்கலாம். அடுத்து 6 வந்து பெரிய ஒரு ட்ரையாங்கிள், 6ம் 7ம் பெரிய ட்ரையாங்கிள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அழகாக கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ இது நான் 6ன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க.
அப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள் 7. ஸோ இப்போ இந்த 7 கொடுத்துருக்க இடத்துல எல்லாம் நீங்கள் இங்கே என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே கலர் கொடுக்கணும். 7க்கு ஒரு மாதிரி சாண்டில் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ரௌன் கலரு, அது அடிக்கணும். ஓகேவா? ஸோ அழகாக கலர் கொடுத்துருங்க. இது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கலெக்ட் ஆர் மேக் எ செட் ஆஃப் tangram piece with the help of your parents, teacher or elders and try to make shapes as instructed. அதாவது கீழே வந்து சில விளையாட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, tangram pieces மேலே வந்து சொன்னோம் இல்லையா, ஒரு parallelogram, ஒரு ஸ்கொயரு, அப்புறம் 5 ட்ரையாங்கிள். அதில் வந்து 2 ட்ரையாங்கிள் ரொம்ப சின்னது, ஒரு ட்ரையாங்கிள் மீடியமாக, அப்புறம் 2 ட்ரையாங்கிள் கொஞ்சம் பெருசாக. இந்த பீசஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மாவோட உதவி, இல்லைன்னா டீச்சரோட உதவி, இல்லை உங்களை விட யாராவது பெரியவங்களை உங்களுக்கு உதவி பண்ண சொல்கிறாங்க. பண்ணிவிட்டு அந்த பேப்பர்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இதை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் 2 பீசஸாக இங்கே வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 6 and 7 பெருசு இல்லையா, அது இங்கே ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸோ ட்ரையாங்கிள்ஸை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறது. பெரிய 2 பீஸ் இருக்கு இல்லையா, இங்கே 6 வந்துடும், இங்கே 7 வந்துடும். அப்புறம் இங்கே 2 இல்லை 3 5 அப்படின்ற மாதிரி வருது இல்லையா. அப்போ நீங்கள் இதை கிராஸாக போட்டுக்கணும். இது 2 சின்னதாகவும் இது பெருசாகவும் போட்டுக்கணும். ஓகே ஓகே இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாமா. ஏன்னா நமக்கு 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இந்த சைடும் பெரிய ட்ரையாங்கிள்ஸ் ஒட்டிக்கலாம். அப்புறம் இங்கே மீடியம் ட்ரையாங்கிள், இங்கே 2த்துலேயும் சின்ன ட்ரையாங்கிள். அதாவது இங்கே 3, இங்கே 5, இங்கே வந்து 6, இங்கே 7 ஒட்டிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து ஒரு மீடியம் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா 1, அப்புறம் இங்கே 3யோ 5யோ ஒட்டிக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். அப்புறம் பார்த்தோன்னா யூஸ் பீசஸ் 1, 2, 3 and 5. அதாவது இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் பீசஸ் மட்டும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. 4 யூஸ் பண்ணக்கூடாது, 6 யூஸ் பண்ணக்கூடாது, 7 யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 1 என்னது, ஒரு மீடியம் ட்ரையாங்கிள். 2 என்னது, parallelogram. அடுத்து 3 என்னது, சின்ன ட்ரையாங்கிள். அப்புறம் 5 என்னது, சின்ன ட்ரையாங்கிள். இதை யூஸ் பண்ணி பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி எப்படி வரையலாம் அப்படின்னா, நம்ம parallelogram ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டோமா. இப்படி வரைஞ்சிக்கிட்டோன்னா இதை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்துடும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்துடும். இது வந்து parallelogram மாறிடும். இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்துடும். இப்போ இதுக்கு வந்து நம்ம 1 வந்து இங்கே வந்து நம்ம 1 போட்டுக்கலாம். ஏன்னா இது ஒரு மீடியம் ட்ரையாங்கிள். இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 5 அப்படின்ற மாதிரி நம்ம அழகாக கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் இதே மாதிரி ஷேப்பை யூஸ் பண்ணி பண்ணலாம். இதே மாதிரி என்னென்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ராபிட் பண்ண சொல்கிறாங்க, டெலிஃபோன் பண்ண சொல்கிறாங்க, அப்புறம் வேரியஸ் ஷேப்ஸ் ஆஃப் யோர் சாய்ஸ். உங்களுக்கு பிடிச்சமான வடிவங்களை இந்த மாதிரி செஞ்சு மகிழ சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தோன்னா டெசலேஷன் அப்படின்னா தமிழில் என்னது, தலை நிரப்பிகள். கிட்டத்தட்ட நம்ம டெய்ல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. டெய்ல்ஸ் வந்து என்னது, ஒரே மாதிரி ஷேப்பை திரும்பி அழகழகாக ஒட்டி மறுபடியும் அதே மாதிரி ஷேப்பை வர வைப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் அது பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் டெசலேஷன் சொல்றது. A tessellation is created when a shape is repeated over and over again. ஒரே ஒரு ஷேப்பை, அதாவது இதில் என்ன ஷேப் யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரையாங்கிள் ஷேப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஷேப்பை மறுபடி ஒட்டி இங்கே பாருங்க, ட்ரையாங்கிள் மறுபடி ட்ரையாங்கிள். ஸோ இதே மாதிரி ஓட்டிட்டு கவரிங் எ பிளேன், அதாவது தளத்தில் வந்து அதே மாதிரி ஓட்டிட்டு வித்தவுட் எனி கேப் அண்ட் ஆர் ஓவர்லேப், அதாவது ஒன்று மேலே ஒன்று அடிக்காமலும் கேப்பே விடாமலும் இந்த மாதிரி மறுபடி ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை நம்ம செய்கிறனால அதுதான்
டெசலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. When you fit individual tiles together with no gap or overlap to fit a flat space, you have a tiled floor. அதாவது இப்போ வந்து நம்ம கேப்பே இல்லாமல் டைல்ஸை வந்து அடுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? டெய்ல்டு ஃப்ளோர். அதாவது டைல்ஸ் பதித்த ஒரு ஃப்ளோர் மாதிரி நமக்கு அழகாக ஒரு வடிவத்தில் கிடைக்கும் இல்லையா? We have already learned that few shapes such as triangles, squares, hexagons style on a plan. அதாவது plane. இப்போ இந்த டைல்டு ஃப்ளோர் வந்து எந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் நமக்கு கிடைக்கும்? ட்ரையாங்கிள்ஸில் கிடைக்கும், ஸ்கொயர்ஸில் கிடைக்கும், ஹெக்ஸகான்ஸ்னா 6 பக்கங்கள் கொண்டது. 1 2 3 4 5 6 இதுதான் ஹெக்ஸகான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் தான் கரெக்டாக. இப்போ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி 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 கேப்பே இல்லாமல் நம்ம பதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹெக்ஸகான் தான் முடியும். இப்போ இது சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் வருது இல்லையா? அதுவே ஹெக்ஸகான்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷேப்பு, இங்கே ஒரு ஷேப்பு. ஸோ மறுபடியும் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதே ஷேப் கொண்ட இன்னொரு டைல்ஸ் வைக்கும்போது இது வந்து டெய்ல்டு ஃப்ளோராக நமக்கு கிடைக்கும். While few figures such as pentagons, heptagons do not tessellate on a plane. பென்டகான்ஸ்னா 5 பக்கங்கள் கொண்டது. ஹெப்டகான்ஸ்னா 8 வடிவங்களை கொண்டது. இந்த மாதிரி 6 ஃபேஸஸ் இருக்கு இல்லையா? அதில் 5 இருக்கும், இல்லைன்னா 8 இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதில் கண்டிப்பாக இன்னொன்று பொருத்த முடியாது. அது கண்டினியூஸாக ஒன்று பொருத்த முடியாது. நமக்கு டெய்ல்ஸ் போன்ற ஷேப்பு கிடைக்காது. கம்ப்ளீட் த ஷேப்ஸ் பை ஃபில்லிங் தி டெய்ல்ஸ். இப்போது அடுத்தது நீங்கள் இதே மாதிரி வரைய சொல்கிறாங்க. இப்போ இதில் எப்படி ஹாஃப் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? மெரூனில் கொடுத்துருக்காங்க, ஹாஃப் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஹாஃப் பிங்க்கு, அடுத்த ஹாஃப் மெரூனு, அடுத்த ஹாஃப் மெரூனு, அடுத்த ஹாஃப் பிங்க்கு, அடுத்த ஹாஃப் பிங்க்கு, அடுத்த ஹாஃப் மெரூனு. இப்போ அடுத்த ஹாஃப் என்ன கொடுத்துருக்காங்க? மெரூன் கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே என்ன வரும்? பிங்க் வரும். அடுத்தது இந்த இடத்துல எப்படி இருக்கும்? இந்த ஹாஃபு பிங்க்கு, இந்த ஹாஃபு மெரூனு. அடுத்தது இந்த ஹாஃப் எப்படி வரும்? இந்த ஹாஃப் மெரூன், இந்த ஹாஃப் பிங்க். அந்த மாதிரி அடிக்கணும். அதே மாதிரி தான் கீழேயும். அடுத்தது இதுலேயும் அதே மாதிரி தான் கலர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இங்கே பிங்க் கொடுத்துருக்காங்க, இதை சுற்றி சாண்டல் கலர் மாதிரி வருது. அடுத்தது இங்கே பார்த்தோன்னா சாண்டல் கலர் கொடுத்துட்டாங்க, இதை சுற்றி பிங்க் கலர் வருது. ஸோ இப்போ அடுத்தது பிங்க் கலர் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை சுற்றி என்ன கலர் வரணும்? வெரி குட், சாண்டல் கலர் வரும். இப்போ அடுத்த நடுவில் சாண்டல் கலர் கொடுத்துட்டாங்க. அப்போ சுற்றி என்ன வரும்? பிங்க் கலர் வரும். ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். Draw one more tail to continue the pattern. இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம அழகாக வரைவோமா? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். இதோட பேசிக் ஷேப் என்னது? ட்ரையாங்கிள். இதோட பேசிக் ஷேப் என்னது? ஸ்கொயர். இதோட பேசிக் ஷேப்பு இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா? என்னது பார்த்தோம்? இது பேர் ஹெக்ஸகான்ஸ். ஏன்னா இதுக்கு 6 முகங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? 1 2 3 4 இங்கே 5 6ன்ற மாதிரி வரும். ஸோ நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ணி வரையணும் அடுத்ததில். ஓகே, இந்த மாதிரி இங்கே வரையணும். அதே மாதிரி இங்கே வந்து டெய்ல்ஸ் வரையணும். அடுத்தது இங்கே வந்து இந்த ஹெக்ஸகான் வரையணும். சாரிம்மா, நான் தப்பாக சொல்லிட்டேன். ஹெக்ஸகான்னா இதுதான். ஓகேவா? இதுக்கு 6 பக்கங்கள் இருக்க மாதிரி வரும் பாருங்க. 1 2 3 4 5 6 இதுதான் ஹெக்ஸகான்ஸ். அதாவது இதுக்கு 6 சைட்ஸ் இருக்கும். அதுதான் ஹெக்ஸகான்ஸ். நான் தப்பாக சொல்லிட்டேன், சரி. இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம இதே போல் வரைய சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி போட்டுக்கணுமா, அப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஒரு டெயில் வரைய சொல்கிறாங்க அழகாக. அதே மாதிரி தான் இந்த ஹெக்ஸகான்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வரையணும். இந்த மாதிரி சுற்றி இந்த இடத்துல வரைஞ்சிடணும். ஸோ இதோட ஃபஸ்ட் யூனிட் முடியுது. அடுத்த யூனிட்டில் மீட் பண்ணலாம். பாய்.